பெண் மலடு நீக்கம் ஒரு அற்புதமான கைமருந்தை தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல உங்களுக்கு அழகான, அறிவான, வலிமையான குழந்தை பிறக்க வாழ்த்துகிறேன். குழந்தை பேருக்கு பல வருஷமா ட்ரை பண்றீங்களா? என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்களால சக்சஸ் பண்ண முடியலையா? இதுல பாருங்க, என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு குழந்தைங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான். ஆணுக்கு விந்தணு குறைபாடு ஒண்ணுதான் ரீசனா இருக்கும், அதை ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். பெண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடியில ஆரம்பிச்சு, மென்சஸ்ல ஆரம்பிச்சு, ஃபைப்ராய்டு கட்டில ஆரம்பிச்சு, கருமுட்டை வளர்ச்சி இல்லாம ஆரம்பிச்சு, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இது கர்ப்பரோகங்கள்ங்கிற ஒரு படலத்துல 6 விதமான பிரச்சனைகளால பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும், பிள்ளை பெரு இல்லாம போகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி பெண்களுக்கு எப்படியேற்பட்ட மலட்டு ரோகமா இருந்தாலும் அதை சரி பண்ணி ஈஸியா கருவை தங்க வைக்கக்கூடிய மருந்து தான் இந்த மருந்து. இந்த மருந்து எங்களுடைய குருநாதர் ஐயா திரு அழகு இளமாறன் அவர்கள் தங்களுடைய புத்தகத்துல சொல்லி வச்சிருக்காங்க. எந்த புத்தகம் என்ன இதுன்னு உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் தரேன். சரி, இந்த மருந்தை எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அசால்ட்டா இதெல்லாம் இது மாதிரி நிறைய சொல்றாங்க, இது எங்க வேலை செய்ய போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இல்லையா? இது கிடைக்காதனால உங்க உடம்பு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. ஆனா அது கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், காட் கிஃப்ட். சரிங்களா? சரி, மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேன். இந்த பெண் மலடு நீக்க என்ன என்ன வேணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கருப்பு பழம் காக்கக்கூடிய மணத்தக்காளி இலை ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். மணத்தக்காளி செடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பா பழம் பூத்திருக்கும், பழந்திருக்கும். அது மாதிரி இருக்கிறத பார்த்து அதனுடைய இலைகள் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 50 கிராம் தேவையான அளவு, 50 கிராம்னா நீங்க ஒரு 4-5 செடிகளை கொத்தோட எடுத்துட்டு வந்துருங்க. அதை கழுவிட்டு அதுல இருந்து இலையை எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். நல் துளசி இலை ஒரு 25 கிராம், வேம்பு இல்லைன்னா மலை வேம்பு இலை ஒரு 25 கிராம், இது 3 எடுத்துக்கிறீங்க. அது இல்லாம பசுமாட்டு தயிர் ஒரு 100 மில்லி எடுத்துக்கிறீங்க. இப்ப எப்படி மருந்து செய்யணும் அப்படின்னா, இந்த மணத்தக்காளி இலை, நல் துளசி இலை, வேம்பு இலை இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு லைட்டா ஒரு அலசாலசிட்டு, எப்பயும் நாம சொல்ற மாதிரி ஃபேனு கீழே நிழல் காய்ச்சல் போட்டு அதை நல்லா இடிச்சு ஒரு 100 ml வர்ற வரைக்கும் 3த்தையும் கலந்து வச்சு இடிச்சு ஒரு 100 ml சாறை எடுத்துக்கோங்க. இந்த 100 ml சாறை எடுத்து, தயிர் ஒரு 100 ml எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதோட கலந்து என்ன பண்றீங்க, நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்சியில போட்டு அடிச்சுக்கோங்க, இல்ல நல்லா கலக்கிக்கோங்க. இந்த லிக்யூட என்ன பண்ணணும்னா, பிள்ளை பேருக்காக இயங்கும் பெண்கள் தீட்டு ஆரம்பிக்கலையா, முதல் நாள் 3வது நாள் காலையில வாசப்படியில உட்கார வச்சு கொடுக்க சொல்றாங்க. அது வாசப்படியில உட்காந்து ஏன் கொடுக்குறாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை ரிசல்ட். எங்க குடிச்சு உட்காந்தா என்ன, நமக்கு தேவை நல்லது நடக்குதா, அதுதான். இது மாதிரி குடிச்சா எப்படியேப்பட்ட கர்ப்பரோகமா இருந்தாலும் சரியாகி கருத்தங்கும் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய குருநாதரனுடைய சொல்லி வச்சிருக்கக்கூடிய ரகசியங்க. சரி, மாசம் எடுக்கிறீங்க கருத்தங்களை, பயப்படாதீங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு இதே மாதிரி செய்யுங்க. ஒரு 2-3 மாசம் கன்ஃபார்மா தங்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி வச்சிருக்காருங்க. அதே மாதிரி இந்த மருந்தை தொடர்ந்து முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் நாள் எடுக்கிறீங்க, 2வது நாள் விடுறீங்க, 3வது நாள் குடிக்கிறீங்க. இப்படி குடிச்சு கர்ப்பம் தரிச்சதும் அந்த கர்ப்பத்தை நல்லபடியா பாதுகாத்து அழகான குழந்தை பெற்றெடுத்து சந்தோஷமா வாழ வாழ்த்துகிறேன். மீண்டும் நல்ல கனவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.